எல்லாருக்கும் வணக்கம். Module 1 Introduction to Linear Algebra இது ரெண்டாவது வீடியோ. Getting a handle on vectors. Last வீடியோவில் Motivation for Linear Algebraங்கிற டாப்பிக்கில் 3 விஷயம் பார்த்துருந்தோம். ஒன்று, Linear Algebraவில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது. ரெண்டாவது, Linear Algebraவுடைய டெஃபினேஷன் என்ன. மூணாவது, Linear Algebraவை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒன்று ப்ரைஸ் டிஸ்கவரி ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ், ரெண்டாவது ஆப்டிமைசிங் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் எ லைன் தட் ஃபிட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ரெண்டாவது ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெக்டர்ஸுடைய ரோல் என்ன அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஆப்டிமைசிங் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எ லைன் தட் ஃபிட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராப்ளம், ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இது எந்த டிஸ்ட்ரிபியூஷனோட எந்த டேட்டாவினுடைய டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி இங்கே பேசுகிறாங்க, அண்ட் தென் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபிட் பண்ணக்கூடிய லைன் எது, அந்த லைனுடைய ஃபங்க்ஷன் கேரக்டரிஸ்டிக் என்ன, அந்த ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அந்த பேராமீட்டர்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டேட்டா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய டேட்டா என்ன அப்படின்னா, ஹைட்ஸ் ஆஃப் த பீப்புள் இன் எ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பீப்புளினுடைய ஹைட்ஸ் தான் நம்மளுடைய டேட்டா. ஒரு டேட்டாவினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிற விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது விஷுவலைசேஷன் டெக்னிக். அதில் என்ன நம்ம பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட்ஸே எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு ஹைட்ஸை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் மினிமம் ஹைட் வந்துட்டு 1.5 மீட்டரும் மேக்ஸிமம் ஹைட் வந்து 2 மீட்டரும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டருக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா பாயிண்ட்ஸினுடைய ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், அந்த பாப்புலேஷன் டேட்டாவில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பிளாட் பண்ணியிருக்கோம், ரைட்? சரி, இப்போது டேட்டா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டேட்டாவை ஹிஸ்டோகிராம் வச்சு பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம், ரைட்? இப்போது இந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா, நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ரைட்? இப்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, எந்த லைன் வச்சு ஃபிட் பண்ணலாம்னா, இந்த லைன் வச்சு நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த லைன் வேறு எதுவும் இல்லை, இட்ஸ் எ நார்மல் கர்வ், ரைட்? நார்மல் ஆர் காஸியன் டிஸ்ட்ரிபியூஷன் உடைய கர்வ் தான் அது. இப்போ அந்த கர்வ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதை தொடர்ந்து அந்த கர்வ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்ன, அந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். இந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்? இப்போ இந்த கர்வ் இது வந்துட்டு இட்ஸ் எ நார்மல் ஆர் காஸியன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கர்வு. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கர்வுக்கு சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூ அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். மூணாவது, அதனுடைய விட்த் வந்துட்டு சிக்மா, அதாவது அந்த கர்வ் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிற வேல்யூவை சிக்மா அப்படிங்கிறது வந்துட்டு டினோட் பண்ணுது, ரைட்? அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஏரியா வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் வந்துட்டு ஏரியா வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கிறோம்னா, 100% ஆஃப் பாப்புலேஷனும் அந்த ஏரியாவில் அந்த கர்வில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஏரியா வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்? இப்போது ஃபைனலாக இந்த கர்வ்னுடைய ஃபங்க்ஷன் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னா, f of x is equal to 1/sigma over root 2pi exponential of minus of x minus mu whole square divided by 2 into sigma square. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபங்க்ஷனுடைய ஃபார்மை பற்றியோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி அரைவாச்சு அப்படிங்கிறதும் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த கர்வ்னுடைய ஃபங்க்ஷன் இதுதான் அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும், ரைட்? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மியூ, ரெண்டாவது வந்துட்டு சிக்மா. இந்த 2 பேராமீட்டர்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின், ரைட்?
இப்போ ஆப்டிமைஸ் பண்ணுறதுனா என்னன்னா அப்படின்னா, ஆப்டிமைஸ் பண்ணுறதுனா we have to find the best possible mu and sigma அப்படின்னு அர்த்தம். ஒரு அந்த mu and sigma-னுடைய அந்த பேராமீட்டர்ஸை mu and sigma-ங்கிற பேராமீட்டர்ஸ்னுடைய பெஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா it means that we optimized the parameters and then we find the best fit அந்த we found the line which could fit the distribution best அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரைட், என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போது பெஸ்ட் ஃபிட்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, நம்ம கொடுத்துருக்குற டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவை மினிமம் எரரோட நம்ம ஃபிட் பண்ணுறது, அதாவது அந்த லைன் வந்துட்டு எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெஸ்ட் ஃபிட்னு சொல்கிறோம். அந்த லைனில் இருக்கக்கூடிய அந்த லைனுடைய ஃபங்க்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஆப்டிமைஸ்டாக கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்ம இன்டர்ன் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே கான்செப்ட். ரைட், சரி. இப்போ how do we go fitting this distribution, that is how do we find the best possible mu and sigma, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, how can we find different measures for different values of mu and sigma, அதை கண்டுபிடிக்கணும், அது என்னன்னு தெரியணும். ரெண்டாவது வந்துட்டு how do we find gradients approaching the minima, மினிமாவை அப்ரோச் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு கிரேடியன்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா it means that we found the minimum possible mu and sigma, best possible mu and sigma அப்படின்னு அர்த்தம். ரைட், சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do we find the different measures for different values of mu and sigma? இதில் முதல்ல எப்படி வந்துட்டு மெஷர் கண்டுபிடிக்கிறது ஃபார் ஒரு செட் ஆஃப் மியூ அண்ட் சிக்மா, ஒரு சிங்கிள் மியூ அண்ட் சிக்மாவுக்கு எப்படி ஒரு மெஷர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் மியூ அண்ட் சிக்மாவுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது நமக்கே புரிஞ்சுது. ரைட், சரி. இப்போ முதல்ல எப்படி ஒரு செட் ஆஃப் மியூ அண்ட் சிக்மாவுக்கு நம்ம மெஷர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்வ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு நார்மல் கர்வ், அந்த கர்வுக்கு வந்துட்டு we have a sigma, இல்லையா? ரைட், இப்போ let's say that I am assuming a wider sigma than the previous one. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சிக்மாவை விட ஒரு வைடர் சிக்மா வேல்யூ வந்துட்டு நான் அசியூம் பண்ணுறேன். ரைட், வித் த சேம் மியூ வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் மியூ வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூக்கு எப்படி வந்து நம்ம மெஷர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போது மெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த கர்வுக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்சஸை எல்லாத்தையும் எடுத்து, அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்கும் எஸ்டிமேட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி அதை சம் பண்ணோம்னா we will get the measure of goodness or badness of the fit. Right, இப்படி தான் நம்ம வந்துட்டு measure of goodness or badness of the fit கண்டுபிடிக்கலாம். ரைட், சரி. இப்போது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம மியூ அண்ட் சிக்மாவுக்கு வந்துட்டு எடுத்து அதுக்கான மெஷர் ஆஃப் குட்னஸ் ஆர் பேட்னஸ் ஆஃப் ஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதையே ஐட்ரேட்டிவாக வந்துட்டு ஃபார் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் மியூ அண்ட் சிக்மா வந்துட்டு we can find the மெஷர் வந்துட்டு எல்லா பாசிபிள் சிக்மாவுக்கும் மியூ வேல்யூக்கும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ரைட், சரி. இப்போது அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஒவ்வொரு மெஷரும் நம்ம கண்டுபிடிக்கிறத லெட்ஸ் சே நான் ஒரு கான்டூர் மேப்பில் நம்ம பிளாட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ரைட், லெட்ஸ் சே ஐ எம் பில்டிங் ஏ கான்டூர் மேப் வித் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் பெஸ்ட் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் மியூ அண்ட் சிக்மா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு சிக்மாவுக்கு டிஃப்ரெண்ட் சிக்மா வேல்யூக்கு லெட்ஸ் சே ஐ எம் ஃபைண்டிங் த மெஷர் that is sum of the squared differences நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட், அதை கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ வந்துட்டு let's say that point lies here, அந்த மெஷர் வந்துட்டு இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இதே மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் தின்னாக ஒரு கர்வ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். மீன்ஸ் தட் ஐ எம் அஸ்யூமிங் somewhat thinner sigma.
சிக்மா வந்துட்டு கொஞ்சம் தின்னாக வந்துட்டு அசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லெட்ஸ் சே தட் மெஷர் இஸ் கமிங் ஹியர். அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு கர்வ் மியூ வந்துட்டு வேரி பண்ணி எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே ஐ எம் கீப்பிங் த சிக்மா கான்ஸ்டன்ட் பட் வந்துட்டு மியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனுடைய மெஷர் கண்டுபிடிக்கிறேன், அந்த சம் ஆஃப் ஸ்கொயர் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கிறேன், அந்த மெஷர் ஆஃப் குட்னஸ் ஆர் பேட்னஸ் ஆஃப் ஃபிட் வந்துட்டு இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம், ரைட். அதனுடைய ஆல்டர்னேட் வந்துட்டு இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம், ரைட். நவ் ஐ கேன் ஃபார்ம் அ கான்டூர் லைன். இப்போது இதே மாதிரி ஐட்ரேட்டிவாக வந்துட்டு எல்லா பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் மியூ அண்ட் சிக்மாவுக்கும் வந்துட்டு ஐ கேன் பில்ட் எ கான்டூர் மேப், ரைட். ஒரு கான்டூர் மேப் வந்துட்டு பில்ட் பண்ண முடியும், ரைட். இப்போ இந்த கான்டூர் மேப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ parameter ஸ்பேஸ் comprised of parameters mu and sigma. இந்த sigma and then mu அப்படிங்கிற இந்த parametersல இது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ், 2-dimensional ஸ்பேஸ். இந்த 2-dimensional ஸ்பேஸில் வந்துட்டு 2-dimensional ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட், நம்ம ஒரு பாயிண்ட் வந்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெக்டர் ஆஃப் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ரைட். இப்போது இந்த வெக்டார் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம மூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதனுடைய மெஷர் ஆஃப் குட்னஸ் ஃபிட் அது வந்துட்டு எவ்வளவு வெதர் வந்துட்டு அது ஆப்டிமலாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்துட்டு குளோபல் ஆப்டிமமாக ரீச் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்த்துட்டு அகெயின் வந்துட்டு வி ஹேவ் டு மூவ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குளோபல் ஆப்டிமம் டுவர்ட்ஸாக வந்துட்டு நம்ம மூவ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ்டு பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் வே, ரைட். ரெண்டாவது, இப்போது now I don't want to find the all possible values, all possible measures, all the measures for all the possible values of mu and sigma அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா they say that we don't want to find the so many goodness or badness for all the possible values and find out best possible fit of all. அது மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னா I want to find the best fit within a less number of moves. எனக்கு கம்மியான மூவ்ஸில் கிரேடியன்ட் பாயிண்ட்ஸ்லேயே வந்துட்டு ஐ வாண்ட் த பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா வாட் வி கேன் டூ இஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் இஸ் வேர் த வெக்டர்ஸ் கம் இன்டு பிக்சர், ரைட். இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு வெக்டர்ஸ் வரப்போகுது, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிரேடியன்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னுடைய பொசிஷனை மாத்திரம் கண்டுபிடிச்சா போதும். ஆல் வி நீட் டு டூ இஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த வெக்டார் இன் தட் ஸ்பேஸ். இது நம்மளுடைய ஸ்பேஸாக இருந்தால் வெக்டார்ஸ் மூவ் அரவுண்ட் த ஸ்பேஸ், ரைட். ஸ்பேஸ் இந்த வெக்டார்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுவும் அது என்ன பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா வேர் த பொசிஷன் வேர் த பேட்னஸ் இஸ் மினிமைஸ்ட் அண்ட் குட்னஸ் இஸ் மேக்ஸிமைஸ்ட். அந்த பொசிஷனில் வெக்டாருடைய பொசிஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா we achieved our task. நம்மளுடைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு அர்த்தம், ரைட். ஸோ இந்த இடத்துல தான் இந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு வெக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். அண்ட் தென் வந்துட்டு கிரேடியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருது. அண்ட் தென் இஃப் யூ நோ ஹவு டு மினிமைஸ் த ஃபங்க்ஷன், மினிமைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இது தெரியணும் அப்படின்னா we need to know how to work with vectors and do some calculus. கால்குலஸும் வெக்டார்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். வெக்டார்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஒரு வெக்டார்னுடைய பொசிஷனை ஸ்பேஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே தெரிஞ்சு வித் சம் பிட் ஆஃப் எ கால்குலஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் we can find the optimized parameters. நம்மளுடைய parameters வந்துட்டு optimized parameters கண்டுபிடிக்க முடியும் of the line which fits the data distribution best. So that's the end of the video. Thank you. See you in the next video.